நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படின்றது வந்துட்டு ஃபார்ம் யூட்டிலிட்டி, அதுக்கப்புறம் டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, சர்வீசஸ் யூட்டிலிட்டி, பொசிஷன் யூட்டிலிட்டி, நாலேஜ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் அப்படின்றது இந்த ஃபார்ம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் இருந்தால் தான் என்ன இருக்கும் அப்படின்னா வடிவம் அப்படின்னு இருந்தால் தான் என்ன இருக்கும் அப்படின்னா பயன்பாடு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு ரா மெட்டீரியல்ஸ் ஆஃப் காட்டன்ஸ் இருக்குது. காட்டன்ஸ் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஹியூமன் வான்ஸுக்கு வந்து கன்சியூமருக்கு வந்துட்டு வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு காட்டன் வந்துட்டு அது நூலாக இருக்கிற போது அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்காது. அது வந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸ் தான். பட் வந்து அது வந்துட்டு நம்ம காட்டனை வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத்தாக மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கன்சியூமருக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு யூட்டிலிட்டி கொடுக்குறதுக்கான ஒரு இதாக திங்ஸாக மாறிடுது. அப்போ அந்த ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வடிவ பயன்பாடுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வடிவம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுன்னா தான் அதுக்கான பயன்பாடு அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஒரு ரா மெட்டீரியல் ஆஃப் காட்டனாக இருக்கும்போது வந்து காட்டன் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து காட்டன். சரிங்களா? அப்படி வந்துட்டு காட்டனாக வந்துட்டு இருக்கும்போது நமக்கு பயன்படாது. கிளாத்தாக வந்துட்டு இது பண்ணோன்னே என்ன ஆகுது அப்படின்னா ஹியூமன் வான்ஸை வந்துட்டு இது பண்ணுது. அப்போ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா டைம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டி அப்படின்னா ஒரு சிக்மேன் வந்துட்டு மெடிசன் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்காரு. பட் வந்துட்டு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா டெரிவேஸ் டைம் யூட்டிலிட்டி ஃப்ரம் த பிளட் நாட் அட் த டைம் ஆஃப் த டொனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரத்த தானம் கொடுக்கும்போது அவருக்கு தேவைப்படாது. பட் இட் இஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் டைமில் வந்துட்டு அது வந்துட்டு யூஸ் ஆகும். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேர்டு ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா when it is used அப்படின்னு சொல்லுவாங்க. when it is used அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த டைமில், அதாவது இந்த காலகட்டம், அதாவது அவர் ஒரு நோயாளியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிளட் வந்து டொனேஷனாக வந்தாலும் ஒரு இது வந்தாலும் ஒரு ரத்த தானமாக வந்தாலும் வந்துட்டு அவருக்கு தேவை கிடையாது. பட் ஆப்ரேஷன் டைமில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளட் வந்துட்டு யூட்டிலிட்டி தருது. அப்போ டைமுக்கு ஏற்றாப்புல அந்த இது என்ன ஆகுது அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படின்றது வருது அப்படிங்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. இந்த பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னா இடத்திற்கு ஏற்றாற்போல் இது அந்த பயன்பாடு அப்படின்றது கிடைக்கிறது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுறான். எங்கே ஒர்க் பண்ணுறான்னா புக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு வந்துட்டு அதுலேருந்து யூட்டிலிட்டியாக அது ஒரு இது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இதே வந்து அவன் ஸ்கூலில் வந்து இருக்கும்போது அதே புக்கு வந்து அங்கே வரும்போது அவன் வந்து அதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படின்றது பயன்பாடு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு அதுக்கான பயன்பாடு கிடைக்கல. ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல வந்துட்டு அவன் ஒர்க் பண்ணாலும் அதே ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் வந்துட்டு அந்த இடத்துல பயன்பாடு இல்லை. இதே வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து இருக்கும்போது அந்த புக்கு வந்துச்சுன்னா அப்படின்னா அங்கே உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா யூட்டிலிட்டி அப்படின்றது கிடைக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னா அந்த பிளேஸுக்கு ஏற்றாப்புல வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூட்டிலிட்டி வந்துட்டு வேரி ஆகுது. அதை தான் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா சர்வீஸ் யூட்டிலிட்டி. இந்த சர்வீஸ் யூட்டிலிட்டி அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னா இப்போ ஒரு லேண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சம் அதர் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யார்கிட்ட போய் க்யூர் பண்ணது கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லாயர்ஸ்ட்டை போய் கொண்டு போய் கொடுப்போம். அதே மாதிரி ஹெல்த்தி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால் யார்கிட்ட போய் க்யூர் பண்ண கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ் போய் கொடுப்போம். அப்போ அந்த சர்வீசஸ் யூட்டிலிட்டி அப்படின்றது எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்க. வேறு அதர் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாமே இது லாயர்கிட்ட போகுது, ஹெல்த்தி ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாமே டாக்டர்ஸ் போகுது. அப்போ இவங்களுக்கு ஏற்றாறு போல எப்படி சேவை வந்து மாறுதா இல்லையா, அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சர்வீசஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் இதுதான் பொசிஷன் யூட்டிலிட்டி அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு புக்கை வந்துட்டு வாங்க போகிறான் கடைக்கு. அப்போ கடையில் வந்துட்டு புக்கு இருக்கிற வரைக்கும் அதோட பொசிஷன்ஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓனர்கிட்ட தான் இருக்கும். அந்த புக்குக்கு நான் மணியை கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் அதை வாங்கிட்டா அப்படின்னா அந்த பொசிஷன் யாருக்கு வந்துடும் அப்படின்னா அந்த பொசிஷன் யாருக்கு வந்துடும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். எப்படி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழில் சொல்லும்போது உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. உடைமை இது என்னோட பொருள், இது என்னோட புத்தகம்னு சொல்கிறோமா இல்லையா, அது எப்போ வருது அப்படின்ட்டா அதற்கான பணத்தை கொடுத்த முன்னாடி நம்ம வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த யூட்டிலிட்டி அப்படின்றது நமக்கு வரும். அப்போ தான் நம்ம வந்து என்னோடது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இது வரும். அப்போ அந்த யூட்டிலிட்டி எதை என்ன சொல்கிறாங்கன்னா பொசிஷனல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நான் லாஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னா நாலேஜ் யூட்டிலிட்டி. இந்த நாலேஜ் யூட்டிலிட்டி அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலேஜ் யூட்டிலிட்டி இட் இஸ் த யூட்டிலிட்டி டிரைவ்ஸ் நாலேஜ் ஆஃப் த பர்டிகுலர் திங்ஸ். அதாவது ஒரு சில ஒரு சில பொருட்களை பற்றின ஒரு அறிவை வந்து நம்ம பெறுவதற்கு எது பயன்படுது அப்படின்னா இப்போ இருக்க ரீசெண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாடலில் வந்து என்ன இருக்குன்னா
அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஒரு இது இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டிவியில் டெலிவிஷனில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு தான் அந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்டது, எங்கேருந்து தயாரிக்கப்பட்டது, அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இதெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம், அதோட எவ்வளோ ப்ரைஸில் விற்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாலேஜ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யூட்டிலிட்டிலே வந்துட்டு இத்தனை யூட்டிலிட்டி இருக்குது. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஷரபிள் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வான்ஸ் ஆஃப் எ பெர்சன் ஆர் சாட்டிஸ்ஃபை த ஆக்ட் ஆஃப் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ட் ஆஃப் கன்சம்ஷன் சொல்கிறாங்க. த கன்சியூமர் டிரைவ்ஸ் யூட்டிலிட்டி மெஷர் இஸ் டேர்ம் ஆஃப் யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூட்டில்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த யூட்டில்ஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அதாவது ஒரு யூனிட்டை வந்துட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா அதை யூட்டில்ஸ் அப்படின்றத வந்துட்டு இது பண்ணுறாங்க. the individual person வந்துட்டு pay of the price for the unit of the good equal to the utility derived. the மார்ஷல் வந்துட்டு இதை என்ன சொல்றாங்கன்னா utility can be measured indirectly using the measuring the role of money அப்படின்னு சொல்றாரு. இந்த மணியையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த யூட்டிலிட்டி வந்துட்டு இதாகுது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்டோன்னா ஒரு இதுக்கான பயன்பாடு அப்படின்றது வந்துட்டு அதை வச்சு தான் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும். அதாவது இந்த பயன்பாடை பொறுத்து தான் இந்த மணியோட இது வந்து இதாகும் சொல்கிறாங்க. மறைமுகமாக வந்து மணியை வந்து இது பண்ணுறது வந்துட்டு ப்ரைஸ் தான், யூட்டிலிட்டி தான். சரிங்களா? அப்போ அதை வந்து மார்ஷல் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்டைரக்ட் யூசிங் தான் மெஷரிங் ரோட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் சொல்கிறாருன்னா மார்ஷல் சொல்கிறார். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு பார்த்துட்டு வரோம். அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா யூட்டிலிட்டி பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா ப்ரைஸ் அப்படின்றாங்க. அதாவது பேசிக் கான்செப்டில் வந்துட்டு ஒன்றா பார்த்துட்டு வரோம். முதல்ல பார்த்தது தான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ யூட்டிலிட்டி பார்த்தோம், யூட்டிலிட்டி டைப்ஸை பார்த்துட்டோம். இனி ஃபுல்லாமே என்ன இருக்குன்னா ப்ரைஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட்னா என்னன்னு பார்க்க போகிறோம், காஸ்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம், ரெவன்யூனா என்னன்னு பார்க்க போகிறோம், யூக்லிபிரியம் என்னன்னு பார்க்க போகிறோம், இன்கம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு கான்செப்ட் என்னென்ன கான்செப்ட்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரைஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் த குட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம் ஆஃப் மணி. ஒரு பொருளை வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த ப்ரைஸ் என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க, இந்த ப்ரைஸ் ஆஃப் யர் குட்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்டட் ஃபார் அண்ட் சப்ளை ஃபார் த குட்ஸ். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா டிமாண்டையும் குட்ஸையும் வந்துட்டு இது பண்ணுது. அதுக்கப்புறம் பாருங்க இந்த ப்ரைஸ் டிட்டர்மைன்ஸ் வித் த குட்ஸ் ஆர் தட் டு பி த ப்ரொடியூசர் அண்ட் இட்ஸ் குவான்டிட்டிஸ். அதை பொறுத்து வாட் குவான்டிட்டிஸ் அந்த அளவுகளையும் வந்து இதுதான் வந்துட்டு இது பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். இந்த மார்க்கெட் அப்படின்றது வந்து ஜென்ரல் மார்க்கெட் மீன்ஸ் த பிளேஸ் வேர் கமாடிட்டி அது போத் ஆர் சோல் அப்படின்னு பார்க்கலாம். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸில் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்துட்டு ஒன் பிளேஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஒன்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது குட்ஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. குட்ஸையும் சர்வீஸையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காஸ்ட் அப்படின்றது என்னன்னா the cost of refers to the expenses incurred to produce or acquire a given quantum of a good. சரிங்களா? இந்த காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காகவும் இருக்கலாம், ஒரு பொருளை வாங்குவதற்காகவும் இருக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பணம் பண்ணுறது, என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலவுகள் பண்ணுறோம் அப்படின்றது தான் இது குறிக்கிறது. இதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க டுகெதர் வித் தி ரெவன்யூ இஸ் டிட்டர்மைன்ஸ் whether a profit gained or என்ன சொல்கிறாங்க the loss incurred by a firm அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அப்படின்னு பார்க்குறோம். இந்த ரெவன்யூ இஸ் த income obtained from the sale of goods and services. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோட்டல் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. இந்த டோட்டல் ரெவன்யூ அப்படின்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா the money obtained from the sale of all the units of goods, எல்லாத்தையும் வந்துட்டு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ரெவன்யூ சொல்லுவாங்க. மொத்த வருவாய் தமிழில் சொல்லுவாங்க. அந்த டோட்டல் ரெவன்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா TR = P × Q அப்படின்னு சொல்லிட்டு இதில் TR அப்படின்றது தான் டோட்டல் ரெவன்யூ. இந்த P அப்படின்றது வந்துட்டு யூனிட் ஆஃப் இந்த யூனிட்னு சொல்கிறோமா இல்லைங்களா அந்த யூனிட்டோட ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் ஆஃப் பெர் யூனிட் ஆஃப் குட்ஸ். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து Q அப்படின்றது வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ். சரிங்களா? டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் த குட்ஸ் சோல்டு. சரிங்களா? இதைத்தான் வந்து TR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த யூக்லிபிரியம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணிட்டு
அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 டாபிக் தான் இருக்குது. அந்த 2-3 டாப்பிக்கே வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் வந்துட்டு இதாயிரும். இன்னும் ஒரு 5 மார்க் ஒன்று இருக்குது. இன்னொரு 2-3 டாபிக் மெயின் டாபிக்ஸ் இருக்குது. அந்த மெயின் டாபிக்ஸ் வந்துட்டு அடுத்த கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டே வருவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூக்ளிப்ரியம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அந்த யூக்ளிப்ரியம் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி யூக்ளிப்ரியம் அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். இன்னும் நான் தப்பாக போட்டிருக்கோம் எல்லாம் வந்துட்டு கையில் தான் போட்டிருக்கேன். நமக்கு வந்துட்டு இதெல்லாம் கிடையாது. இந்த இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூக்ளிப்ரியம் அப்படின்றது வந்துட்டு யார் சொன்னா ஸ்டிக்லர் அப்படின்றத என்ன சொல்றாரு அப்படின்னா யூக்ளிப்ரியம்ன்றத வந்துட்டு சொல்றாரு. இந்த யூக்ளிப்ரியம் பொசிஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா டெண்டன்சி, அதாவது எந்த இடத்துல யூக்ளிப்ரியம் அப்படின்றது இ அப்படின்றத என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூக்ளிப்ரியம் அப்படின்னு. இந்த பிளேஸ் ஆஃப் யூக்ளிப்ரியம் என்ன வருதுன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கன்சியூமர் அச்சீவ் பண்ணிட்டாங்க. கன்சியூமராக இருந்தாலும் சரிதான், ஒரு ப்ரொடியூசராக இருந்தாலும் சரிதான், அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூக்ளிப்ரியம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லைன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டி அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கணும் இல்லையா, இதை வந்து டிமாண்ட் லைன் சொல்லுவோம். டிமாண்ட் சரிங்களா. இது என்ன சொல்லுவோம்னா இது வந்து சப்ளை லைன் சொல்லுவோம். இந்த பக்கம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், கீழே வந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டட் அண்ட் சப்ளை சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. அப்போ ஏன் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் இந்த குவான்டிட்டியில் வந்துட்டு இந்த அளவுகளில் வந்து என்ன வகிச்சாங்க அப்படின்னா அவர் கன்சியூமராக இருந்தாலும் சரிதான், ப்ரொடியூசராக இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல அவருக்கு என்ன கிடைச்சிருச்சோம்னா ஒரு ஈக்விலிபிரியம் அப்படின்னா சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் சமநிலை. அதுக்கு மேலே அவருக்கு வந்துட்டு அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த யூக்ளிப்ரியம் ஸ்டாட்டிஸ்டிக் யூக்ளிப்ரியம் இஸ் பேஸ்ட் ஆன் த கிவன் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் இன்கம் டெக்னாலஜிஸ் பாப்புலேஷன் எக்ஸெட்ரா. இது ஃபுல்லாக வந்துருக்கு அதுக்குள்ளேயே. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த யூக்ளிப்ரியம் ஆஃப் த ப்ரொடியூசர் அக்யூர் த கெட்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ரிசோர்ஸஸ் இது இன்க்ரீசிங் யூக்ளிப்ரியம் அண்ட் கெட்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இங்கே வந்துட்டு என்னென்ன வந்து பாருங்க, மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் வந்துட்டு எய்ம் பண்ணிடுறாங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க, அண்ட் கெட்ஸ் இட் த மேக்ஸிமம் பேமெண்ட்ஸ் சரிங்களா. எல்லாமே இந்த இடத்துல வந்துருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூக்ளிப்ரியம் சொல்லுவோம். இந்த லைன் வந்து ஏன் கீழே வருது, இந்த லைன் ஏன் மேலே போகுதுன்னா இது நெக்ஸ்ட் லெசனில் இருக்குது. சின்ன ஒரு இன்ட்ரோவை மட்டும் இதை பார்த்துக்கிறோம். டிமாண்ட் ஏன் கீழே வருது, சப்ளை ஏன் இது பண்ணுங்க. இப்போ டிமாண்டுக்கும் ப்ரைஸுக்கும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப். அப்படி இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் லைன் வந்துட்டு கீழே இருக்குது சரிங்களா. டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் இருக்குது சரிங்களா, இது அப்வர்ட் ஸ்லோப்பிங். இது வந்து என்ன ஏன் கீழே வருது அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் வந்துட்டு இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னால வந்துட்டு இது வந்து கீழே வருது. இன்னொன்று என்ன காரணம் வந்துட்டு இந்த லைன் மேலே போகுது அப்படின்னா இதுக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. சப்ளைக்கும் ப்ரைஸுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பு, சப்ளைக்கு டிமாண்டுக்கும் ப்ரைஸுக்கும் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதாவது இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க, அது தலைகீழ் உறவுன்னு சொல்லுவாங்க. அதை இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ இங்கே என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க என்ன ஆகிறாங்கன்னா மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யார் இங்கேயே வந்துட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்க. ப்ரொடியூசர் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எய்ம் பண்ணிடுறாரு, மேக்ஸிமம் பேமெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருது. எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கிறனால தான் இந்த இடத்துக்கு பேர் யூக்ளிப்ரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த யூக்ளிப்ரியத்தில் வந்துட்டு ரெண்டு சொல்கிறாங்க. அதாவது பர்டிகுலர் யூக்ளிப்ரியம், ஜென்ரல் யூக்ளிப்ரியம் சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் யூக்ளிப்ரியம் அப்படின்றது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் வேரியபிளை மட்டும் வச்சு நம்ம பார்த்தோம் யூக்ளிப்ரியம் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்டிகுலர் யூக்ளிப்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் யூக்ளிப்ரியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஜென்ரல் யூக்ளிப்ரியம் வந்துட்டு நியூமரஸ், அதாவது வேரியபிள் வந்துட்டு நிறைய வேரியபிள், அதாவது எக்ஸாம்ஸில் இருக்க ஹோல் வேரியபிள்ஸை வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேபி கால்டு ஜென்ரல் யூக்ளிப்ரியம். அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா an equilibrium on other hand when it is related to the numerous variable, அதாவது numerous variable or even the economics such a whole, அதாவது மொத்தத்தையும் வைத்து நம்ம ஒரு ஈக்விலிபிரியம் கண்டுபிடிச்சோம்னா அது ஜென்ரல் ஈக்விலிபிரியம். பர்டிகுலர் ஒரு சிங்கிள் இதை மட்டும் வேரியபிள் மட்டும் வச்சு பார்த்தோம்னா அது வந்து பர்டிகுலர் ஈக்விலிபிரியம் சரிங்களா. அப்போ ஈக்விலிபிரியம்னா இதுதான் சரிங்களா. இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஈக்விலிபிரியம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்துட்டு இந்த இது மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் பர்டிகுலர் ஜென்ரல் இருக்கும் சரிங்களா. தென் நெக்ஸ்ட் ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு 3 நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு 3-4 டாபிக் மட்டும் இருக்குது. அந்த டாபிக் ரிலேட்டடாகவும் போயிட்டே இருக்கும். ஸ்கூல் வந்து திறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்துட்டு கம்மிங் 16 வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அப்போ நமக்கும் வந்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்துன்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆகஸ்ட் நம்ம எப்பயும் போல நம்ம வந்துட்டு ஸ்கூலில் வந்து நம்ம என்ன ஆரம்பிச்சிடுவோம், இது பண்ண ஆரம்பிச்சிடுவோம்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டு வந்துட்டு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நான் சொல்கிறேன், நம்ம லெசன் முடிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கு எட்டாவது நான் சொல்லும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அதுக்கடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு ஒரே ஒரு டாபிக் இருக்குது, அதையும் பார்த்துக்குவோம். இன்கம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்குவோம். ஏன்னா ரெவன்யூ பார்த்தாச்சு, இன்கம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம் அப்படின்றோம்னா இதை வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதாவது பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது இது வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஃபஸ்ட்டு இன்கம் அப்படின்னா இன்கம் ஆஃப் ரெப்ரசன்ட் டு த என்ன சொல்கிறாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் மானிட்டரி ஆர் அதர் ரிட்டர்ன்ஸ் எய்தர் எய்ன்டு ஆர் அன்எய்ன்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அது பணமாகவோ அது எதிர்பார்க்கப்படாதோ இல்லை எதிர்பார்க்கப்படாதோ ஸ்மால் ஆர் பிக் எப்படி வேணாலும் இருக்கலாம். அக்யூரிங் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் டு an economics unit. சரிங்களா? The normal income refers to the income expressed is term of money. It is termed as a money income. It is termed as a money income. பண வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. ரியல் இன்கம் அப்படின்னா உண்மை வருமானம் அப்படின்னா ரியல் இன்கம் இஸ் the amount of goods that can be the purchased which with money as income. அதாவது ரியல் இன்கம் அப்படின்னா பொருளை வாங்குறோமா இல்லைங்களா, அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோமா இல்லைங்களா, அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் தட் கேன் பி த பர்ச்சேசஸ் வித் மணி அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம், அந்த இன்கத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரியல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். நாமினல் இன்கம் அப்படின்றது வந்துட்டு ரெஃபர்ஸ் டு த இன்கம் எக்ஸ்பிரஸ்ட் டேர்ம் ஆஃப் மணி. எக்ஸ்பிரஸ்ட் டேர்ம் ஆஃப் மணி இட் இஸ் த டேர்ம் அஸ் த மணி இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாமினல் இன்கம். இது வந்துட்டு என்னன்னா ரியல் இன்கம். சரிங்களா? அப்போ இன்கம் அப்படின்றது வந்துட்டு இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம் விச் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்றாங்க. பணவீக்கத்தை பொறுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதனுடைய இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் பார்த்துருக்கோம், லைட்டாக வந்து சொல்லிக்க நினைக்கிறேன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் சொல்லுவாங்க, டீஃப்ளேஷன் அப்படின்னா பண வாட்டம் சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் டைமில் வந்துட்டு பணத்துடைய வந்துட்டு அதாவது மணி வேல்யூ அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் ப்ரைஸ் வந்துட்டு ஹை லெவலில் இருக்கும். அதே மாதிரி டீஃப்ளேஷனில் வந்துட்டு மணியோட வேல்யூ அப்படின்றது ஹையாக இருக்கும், ப்ரைஸ் லெவல் வந்துட்டு லோவாக இருக்கும். அதுதான் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம் விச் இஸ் பேஸ்ட் ஆன் எ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்கம் அப்படின்றது வந்துட்டு எப்படிலாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திருப்பி ஒரு தடவை நான் சொல்கிறேன், அதை பார்த்துங்க. இன்கம் இஸ் ரெப்ரசன்ட் த அமௌண்ட் ஆஃப் மானிட்டரி ஆர் தென் ரிட்டர்ன்ஸ் எய்தர் earned ஆர் unearned small or big occurring over a period of time to on the economic unit. சரிங்களா? The nominal income refers to the income expressed in the term of money. It is termed as a money income. Then next என்ன சொல்றா, the real income is the amount of goods that can be the purchased with money as income. சரிங்களா? It is the purchasing power of income which is based on the rate of inflation. இதோட வந்துட்டு பேசிக்ஸ் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு இதாகுது. கொஞ்சம் வந்துட்டு அந்த ரூமோட இதுக்குனால கெப்பாசிட்டினால கொஞ்சம் இதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதர் கிளாஸில் வந்து நல்லா கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இதோட வந்துட்டு நம்ம கான்செப்ட் வந்துட்டு முடிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்துட்டு ஒரு 4-5 டாபிக் தான், 1 2 3 4 டாபிக் தான் இருக்குது. அந்த 4 டாபிக் முடிச்சுட்டோம் அப்படின்னா இந்த லெசனை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை நம்ம பார்ப்போம். கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் ஒரே ஒரு டயக்ராம் உள்ள ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது. அந்த கொஸ்டின் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் இல்லாத கொஸ்டின்ஸ் அப்படிலாம் கொஞ்சம் ஸ்லோவாக பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக வந்துட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஒரு இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன ஒர்க் இருக்குன்றதை நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லெசன்ஸை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமூவர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும், ஒரு சான்சஸ் நிறையா வரும். அதனால தான் வந்துட்டு லெசன்ஸை வந்து வேகமாக நடத்தி கொண்டு போகிறது காரணம். சரிங்களா? தேங்க்யூ.